வானத்துக்கு மேலே உயர உயர பறந்து படம் பிடிச்சு அனுப்புகிற செயற்கைக்கோள் மாதிரி உலகம் பூரா நடக்க போகிற பறக்க போகிற பரபரக்க போகிற நிகழ்வுகளை எல்லாம் தேடி பிடிச்சி அறக்க பறக்க நடக்கிற செய்தியெல்லாம் அங்கே இங்கே வேர்க்க விறுவிறுக்க பொறுக்கி சேகரித்து கழுகு கண்ணால் பறந்து பறந்து கொத்திட்டு வந்திருக்கோம். நம்ம நாட்டு செய்தி, அண்டை நாட்டு செய்தி, அந்நிய நாட்டு செய்தி, அக்கம்பக்கத்து நாட்டு செய்தி எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சு சேகரிச்சு மையா மாவா அரைச்சி நைஸா ஸ்பெஷலா வட்டம் சதுரம் செவகம்னு விதவிதமா டிசைனா தோசையா சுட்டு தரப்போறோம். நம்ம செய்தி சூப்பரான செய்தி, பேப்பர் தோசை செய்தி வரப்போகுது பாருங்க. தந்தனக்க 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 பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி தொல்லை செய்தி கொலை செய்தி கொள்ள செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி கொத்தமல்லி வாசம் என்ன கேடு ஏது நீ பாரு. மூன்றாவது அணி உருவாகுது. காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணி இல்லை. திமுக தலைவர் கருணாநிதி பேட்டி. பாஜக யாரோட கூட்டு இப்போது சொல்ல போவது இல்லை. பாஜகவின் வெங்கையா நாயுடு சென்னையில் அறிவிப்பு. மாடுகளோடு மல்லுக்கட்டோ ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்க திருச்சி திண்டுக்கல் ஆட்சியருக்கு உயர் நீதிமன்றம் மதுரையில உத்தரவு. காளைகளை அடக்க தயார், காளையர்கள் தயார். சென்னையில் பொறியாளர் சங்க மாநாடு. குடியரசுத் தலைவர் துவக்கி வைப்பு. மத்திய அமைச்சர் வாசன், மாநில அமைச்சர் தங்கமணி பங்கேற்பு. பலத்த போலீஸ் பாதுகாப்பு. இந்தியாவின் துணை தூதர் கைதான விவகாரம் மன்னிப்பு கேட்க போவதில்லை. இந்தியாவின் கோரிக்கையை அமெரிக்கா நிராகரிப்பு. போராட்டம் போராட்டம் சென்னையில் போராட்டம். விவசாய கடன்களை ரத்து செய்ய போராட்டம். தெருவில் இறங்கி திருவோடு ஏந்தி விவசாயிகள் போராட்டம். தெற்கு சூடான் ஐநா முகாமில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல். அமைதி படையில் பணி செய்த 3 இந்தியர்கள் பலி. திரையுலக திருவிழா சென்னையில் நடந்த திரைப்பட விழா. தமிழ் படங்களில் முதல் படம் தங்கமீன்கள். 2ஆம் இடம் ஹரிதாஸ். கலைஞர்களுக்கு கலை விழாவில் பரிசு. சூப்பரான செய்தி நம்ம செய்தி. புழக்கத்தில் உள்ள ரேஷன் கார்டுகளில் உள்தாள் ஒட்டி மேலும் ஓராண்டிற்கு நீட்டித்துக் கொள்ளலாம் என தமிழக முதல்வர் உத்தரவை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்துள்ளதாக நியாய விலைக்கடை பக்கம் இருந்து நமது நியாயமான செய்தியாளர் நியாயத்தராசால் எடை குறையாமல் தெரிவிக்கிறார். சொல்லுகின்ற கருத்துக்களை எல்லாம் சில பத்திரிகைகள் திரித்து எழுதிவிடுகின்றன என்று சூரிய கட்சி தலைவர் சீறியுள்ளதாக அறிவாலயத்து செய்தியாளர் எதிரொலிக்கிறார். அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பிரதமராகும் லட்சியம் இருக்கும். அதற்கு தேசிய அளவில் அதிக ஆதரவு வேண்டும் என்று தாமரை கட்சியின் முக்கிய தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளதாக முக்காப்பக்கத்து செய்தியை பக்காவாக தட்டிவிட்டுள்ளார் நமது கால் பக்க செய்தியாளர். சென்னை மாநகரில் சாலையிலும் மூலை முடுக்கிலும் சிசிடிவி கேமரா மாட்டிவிட்டதால் மீட்டர் மாட்டாமல் ஆட்டோ ஓட்டுபவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அவர்களை உஷார் பண்ணி ஓரங்கட்டி ஆப்படித்து விடுவோம் என்று கமிஷனர் ஜார்ஜ் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக காக்கி சட்டை செய்திகளை சொல்லி கஞ்சி போட்ட சட்டையின் காலரை தூக்கிவிட்டுள்ளார் நமது மாநகரத்து செய்தியாளர். நாட்டை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பில்லாத வீடுகளை கட்டி கொடுத்த ஆதர்ஸ் ஊழல் பிரச்சனையில் முதல்வர் சவானுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் எடுத்து வைக்கப்பட்டதால் விசாரணை அறிக்கையில் முகாந்திரம் இல்லை என அமைச்சரவை திருப்பி அனுப்பி வைத்து விட்டதாக கூறி மகாராஷ்டிரா எதிர்க்கட்சிகள் துள்ளி குதிப்பதாக நமது மும்பை வாலா மாறி மாறி பிராண்டுகிறார். டெல்லி சட்டசபை தேர்தலில் மண்ணை கவியதால் முன்னாள் முதல்வர் ஷீலா தீட்சித் கைவசம் இருந்த கைக்கட்சி தலைவர் பதவி பறிக்கப்பட்டு காந்தி நகர் சாமாவு அரவிந்தர் சிங் கைவசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நம்பர் 10 ஜன்பத் சாலையில் இருந்து வரும் செய்திகள் மைக்கை கடிக்கின்றன. வாக்குறுதிகளை கேட்டு கேட்டு மக்கள் விரக்தியில் முழுபிதுங்கி போய் உள்ளனர். அதனால் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காமல் செயலில் இறங்கப் போகிறோம் என்று குஜராத் முதல்வர் மோடி
உத்தரப்பிரதேசத்திற்கு மத்தியில் பேசியுள்ளதாக வாரணாசி செய்தியாளர் பாத யாத்திரையாக வந்து செய்தி சொல்கிறார். ஆதிவாசி மக்களை எல்லாம் வெளியேற்றி வரும் நிலையில் மலையை தோண்டி சுரங்கம் அமைக்க தடையேதும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் பச்சை கொடி காட்டிவிட்டதாக கச்சை கட்டி வருகின்றன டெல்லி செய்திகள். தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் டெஸ்ட் மட்டைப்பந்தாட்ட போட்டியில் 280 ஓட்டங்களில் இந்தியாவை சுருட்டிய தென்னாப்பிரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 244 ஓட்டங்களில் தென்னாப்பிரிக்காவை சுருட்டி விட்டது இந்தியா என்று கூறிக்கொண்டு அடுத்த செய்திக்கு மட்டையை சுரட்டுகிறோம். மனித கழிவ மனுஷன் அல்லும் கொடுமை, மனித கழிவ மனுஷன் அல்லும் கொடுமை, மனித மனங்கள் எல்லாம் மறுத்து போச்சா எதுக்கு இந்த நிலைமை, இதை மாத்தணும் முதல் கடமை. ஆரசாமி, உண்மையில நீ சொன்ன விஷயம் கரெக்டு தான். இதுக்கு தான் அரசாங்கம் ஒரு வழி பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய மழை வரும்போது இந்த மழை தண்ணி சேகரிக்கிறதுக்கு இந்த ரோட்டோரமாக இருக்க தண்ணி எல்லாம் வாய்க்கால் வழியே போறதுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னா வாய்க்கால் வெட்டினாங்க. ஆமாம். ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மழை தண்ணி மட்டும் போகிறது இல்லையில, இந்த வேஸ்டான குப்பை, பாலித்தீன் பையு, சேரெல்லாம் போய் அடைச்சிக்குது. ஐயோ, இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குது பாரு. ஆமா, ஐயோ, எல்லாம் அதில் கொண்டு போய் போடுவாங்க. இப்போ என்னன்னா அடைச்சிருச்சா அதை கிளீன் பண்றதுக்கு ஆளை கொண்டு இறக்க சொல்லுவாங்க. அது இறங்குற பக்கம் ரொம்ப சின்ன ஓட்டையா தான் இருக்கு மாடசாமி. அது இறங்கி எடுக்கிறதா சிரமம். அது சில சமயம் உள்ள விஷவாயு எல்லாம் வந்துரு. ஆமா, அதுல சிக்கி நிறைய பேர் உயிரெல்லாம் இழந்திருக்கிறாங்க. இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் அனுப்புறான். அங்க குடி மனுஷன் வசிக்க முடியுமான்னு ஆய்வு பண்றான். பாத்தியா, சாக்கடையில மனுஷன் அள்ளி கொட்டுற கொடுமையை வந்து இன்னும் தடுக்க முடியும். இது மாதிரி நீ கேள்வி கேட்க கூடாது இருந்தா சென்னை கார்பரேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆளே இறங்க வேண்டியது இல்ல அப்படின்னு 2 புது மிஷினை வாங்கிட்டாங்க. பரவாயில்லையா? ஆமா, ஒவ்வொரு மிஷினும் 10 லட்சம் ரூபா. இதுக்கே எப்படிங்கிற இது மட்டும் சக்சஸ் ஆயிருச்சுன்னா எல்லா வார்டுக்கும் ஒரு மிஷினுப்பா. அந்த கொடுமை தீந்தா சரிதான். ஆமா, இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இதை கொண்டு வந்து இந்த மிஷின் கரெக்டா வேலை வாங்குவாங்களா, இல்ல ஒரு வருஷம் கழிச்சு ஓரமா நிக்க வச்சு கடைசியில அந்த மிஷின் துருப்பேறி அந்த துருப்பெடுக்கிறதுக்கு இன்னொரு மிஷின் கொண்டு வருவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்குது. நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. அப்ப காயினை போட்டு மடாருன்னு அண்ணாச்சி கந்து வெட்டிக்கு பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறேன்னு அருவாலே வெட்டியிருக்காங்க. கேட்கும்போது நெஞ்சு பதறுதுலா. நான் என்ன சொல்லுதேன்னா, நான் சாண பிடிக்கேன், எனக்கு வரவுக்கு செலவுக்கு சரியா இருக்கு. திடீர் செலவு வருதுலா, எனக்கும் குடும்பம் குட்டின்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்களை மாதிரி தெரிஞ்சவங்ககிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட காசு வாங்குவேன். நீங்கள் என்ன பண்ணுதே தெரியுமா, அதிகமாக காசு கொடுத்துட்டா அதிகமாக வட்டி வரும்னு கொடுக்கீங்க. நானும் காசு வாங்கும்போது யோசிக்காம நிறைய பணம் வருதுங்களா அப்படின்னு வாங்கிடுதேன். திருப்பி கொடுக்கலனா அப்புறம் கோவத்தில் அருவாளையே வெட்டுதியா. ஐயா, நீங்க என்ன வெட்டி நான் செத்துட்டா யாரு காசு கொடுப்பா? இல்லை என்ன வெட்டுறதால 4 பேர் பயந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் கொடுக்குதான்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கு அடுத்து உங்ககிட்ட எவனா காசு வாங்குவானா? ஐயா, அவ கொலகார பைய, அவகிட்ட காசு வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. உங்க பொழப்பு போச்சா? அன்னைக்கு நான் என்ன சொல்லுதுன்னா, வாங்குறவங்க வரவுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும், கொடுக்குறவங்க தகுதியை பார்த்து கொடுக்கணும். ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். பலூன் 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 சைனால என்ன பண்ணிக்கிறாரு ஒருத்தர், இந்த 10ஆம் தேதிங்க பாவம் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சு நிற்கிறாரு ஏதோ இண்டஸ்ட்ரியில. புசுக்கு என்ன பண்ணிட்டாரு, கையை விட சொல்ல இந்த ரைட் ஹேண்டு கையும் இந்த மணிக்கட்டோட கட்டாயி போச்சுங்க. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, கூடவங்களாம் தூக்கிட்டு ஆஸ்பத்திரி போய்க்கிறாங்க. ஆஸ்பத்திரி போனேன்னு அங்கே இருக்கிற டாக்டர்லாம் தாப்பாருப்பா இப்போ இங்கே தைக்க முடியாது அப்படின்னு யோசனை பண்ணிக்கின்னு புசுக்குன்னு அந்த மணிக்கட்டை பிடிங்கி லெஃப்ட் காலில் தைச்சு விட்டாங்க. லெஃப்ட் காலில் தைச்சு விட்டு அதை பாதுகாப்பாக வளர்த்து பொசுக்குன்னு அந்த கையை கட் பண்ணி திருப்பி பழைய பொடி கொண்டு வந்துட்டாங்களாம்ப்பா. இவ்வளோ சோகாகுது பாருங்களேன். நம்ம ஊரில் மட்டும் நான் சும்மாவா, இப்படிதான் இந்த தான்சானியா நாட்டிலேருந்தே 2 குழந்தைங்க வந்துது. 9 மாதம் தான் ஆகுதான்ப்பா, 2 குழந்தைங்க ஒட்டியே பந்துக்குது. ரொம்ப சிரமப்பட்டு நம்ம டாக்டருக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு 20 பேர் கொண்ட டாக்டர் குழு 16 மணி நேரம் போராடி அவங்க 2 பேரையும் அப்படியே பிரிச்சு எடுத்துக்கிறாங்கப்பா. இவ்வளோ சோகான விஷயம் பாருங்களேன். இப்போ அந்த குழந்தைங்க நல்லா இருக்குதுப்பா. என்ன சொல்றீங்க? பலூன் 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 ஐஸ் பாலைஸ் கப்பாய்ஸ் குச்சாய்ஸ். அண்ணாச்சி, வர வர இந்த இலங்கை ராணுவம் தமிழக மீனவர்கள் மேலே தாக்குறாங்க இல்லையா, அது கூட்டிக்கிட்டே போகுது. ஒருவேளை நம்ம ஆளுங்க கச்சத்தீவு இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போனாவே போய் லபக்குன்னு பிடிச்சிருவாங்க போல இருக்கு. இந்த மாதிரி பிடிச்சாங்களே தமிழக மீனவர்கள், அவங்களெல்லாம் கூட்டு போயிட்டு இலங்கை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. அங்கே இருக்க நீதிபதி நம்ம மீனவர்கள்லாம் பார்த்துட்டு, ஏப்பா ஸ்கூல் காலேஜ் போக வேண்டிய வயசில் வந்து மீன் பிடிக்கிறீங்களேப்பா, எல்லாம் நல்லா இருக்கா, ஏன் உங்கள் அரசாங்கம் ஒன்றுமே கேட்காதா அப்படின்னு கேட்டிருக்கா. அப்படி சரி, இந்த மாதிரி வந்து 16 வயசுக்கு கீழே வேலைக்கு போகக்கூடாது, ஏன் அந்த மாதிரி மீன் பிடிக்க ஒரு வேலைக்கு போகணும், தப்பு தான். அவர் கேள்வி கேட்டது கரெக்டு தான். எனக்கு என்னென்னா, ஏப்பா இலங்கை ராணுவம் தமிழக மீனவர்களை சுட்டு கொள்கிறாங்க, அடித்து உதைக்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் பெரிய தப்பாகவே தெரியலையா? 16 கீழே வயசில் வந்து அவங்க மீன் பிடிச்சதான் ஒரு தப்பா? ஏன்னா நான் சொல்கிறது, இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும்.
ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் குச்சாய்ஸ். அவங்க ஆட்சி அமைச்சா இவங்க காலவாரி விட்டுருவாங்களோ, இவங்க ஆட்சி அமைச்சா அவங்க காலவாரி விட்டுருவாங்களோன்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க தாமரை கட்சியும் விளக்கமாத்து கட்சியும். எந்த கட்சியும் பெரும்பான்மையா எட்டி பிடிக்க முடியாதால மக்களிடம் அவகாசம் கேட்டு காத்திட்டு இருக்காங்க ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க. 5 லட்சத்துக்கும் மேல மக்களும் கருத்து மேல கருத்தா ஆம் ஆத்மிக்கு தெரிவிச்சிட்டாங்களாம். இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு தான் மத்திய அமைச்சரவையும் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாங்க நம்ம கஃபேல இன்னைக்கு ஸ்பெஷல் இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு குத்துன்னு ஓட்ட குத்திட்டாங்க டெல்லி வாக்காளர்கள். ஆனா மாற்றம் நடக்க போற நேரத்துல தடுமாற்றமா ஆகி போச்சு ஆட்சி. தலைநகரில் தலைமை இல்லாம தொங்கிட்டு இருக்குது சட்டசபை. 16 வருஷமா ஒரே கட்சி ஆட்சியா இருந்த டெல்லியில ஆட்சி அமைக்க ஆள் இல்லாம திண்டாட்டமா இருக்குது. அப்படி என்னதான் நடக்குது அங்கன்னு பார்க்கறதுக்கு தலைநகருக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவோமா? தலைவலினா தலையில வரும். ஆனா இப்போ நம்ம நாட்டோட தலைநகரத்துக்கே தலைவலி வந்திருக்கு. கில்லி மாதிரி இருந்த டெல்லியை நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தல் முடிவுகள் தாங்க இப்படி கிறுகிறுக்க வச்சிருக்கு. 3 முறை முதல்வராக இருந்த ஷீலா தீட்சித் இந்த முறையும் நாற்காலி நமக்குத்தான்னு கை காட்டிக்கிட்டே எலெக்ஷன்ல நின்னாங்க. சட்டென்று மாறுது வானிலை, சக்சஸ் ஆகுமே தாமரைன்னு பாஜகவும் தொடை தட்டி நின்னுச்சு. இந்த 2 பலசாலிகளுக்கு இடையே தூய்மை நேர்மைன்னு துடைப்பம் சின்னத்தோட சவாலா களத்துல குதிச்சது ஆம் ஆத்மி கட்சி. கடைசியில வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு முடிவுகள் வந்ததும் இடியாப்ப சிக்கல் விழுந்துச்சு. எட்டவே முடியாத பள்ளத்துல விழுந்த காங்கிரஸுக்கு கிடைச்ச சீட்டு 8. பந்தயத்துல முந்திடலாம்னு நினைச்ச பாஜகவுக்கு கிடைச்சது 31 சீட்டு. ஆம் ஆத்மி கையில கிடைத்த சீட்டு 28. ஆக மொத்தம் இருந்தது 2 சான்ஸ். ஒன்று, ஆம் ஆத்மி ஆதரவு கொடுத்து பாஜக ஆட்சியை பிடிக்கணும், இல்லாட்டி ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க காங்கிரஸோ பாஜகவோ கை கொடுக்கணும். மக்களோட தீர்ப்பை ஏத்துக்கிறோம், எதிர்கட்சி வரிசையில தான் உட்காருவோம்னு அடம் பிடிச்சது ஆம் ஆத்மி. ஆனா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுற ஆம் ஆத்மிக்கு விட்டு கொடுக்க 2 பெரிய கட்சிகளும் முன் வந்ததுதான் ஆச்சரியம். கை கட்சி காவி கட்சி ரெண்டுமே ஆம் ஆத்மிக்கு நிபந்தனை இல்லா ஆதரவை நீட்டுச்சு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் நீட்டின கைகளை வெடுக்குன்னு உதறினாரு. நீங்க வேணும்னா எங்களுக்கு நிபந்தனை இல்லா ஆதரவு தரலாம், ஆனா ஆதரவை வாங்குறதுக்கு நாங்க நிபந்தனை போடுவோமேன்னு பொட்டுன்னு போட்டாரு ஒரு குண்டை. கண்டிஷன் சப்ளைன்னு 18 நிபந்தனைகளை வரிசையா எழுதி பாஜக காங்கிரஸ் 2க்குமே கடிதம் அனுப்பினாரு. இதுல என்ன இருக்கு? எல்லாத்தையும் ஒப்புக்கிறோம், டெல்லிக்கு மாநில அந்தஸ்து, லோக்பால், இந்த 2 கண்டிஷன்ஸ் மட்டும் டெல்லி சட்டசபை லிமிட்லயே இல்லைன்னு கூலா சொல்லுச்சு குல்லா கட்சி காங்கிரஸ். அட எப்பதாயா ஆட்சி அமைப்பீங்கன்னு அழுத்துக்குச்சு பாஜக. இதுக்கிடையில மக்கள் கருத்தே மகேசன் கருத்து, அதனால மக்கள் கிட்டேயே நாங்க ஆட்சி அமைக்கலாமான்னு கேட்க போறோம்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாரு கெஜ்ரிவால். அப்பதான் பொக்ரான் குண்டு கணக்கா பொலேர் குற்றச்சாட்டை சொன்னாரு டெல்லி பாஜக தலைவர் ஹர்ஷவர்தன். தோக்க போறது முன்னாலேயே தெரிஞ்ச காங்கிரசும் ஆம் ஆத்மியும் சீக்ரெட் கூட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்றாரு. இவர் இப்படின்னா அசராம அணுகுண்டையே தூக்கி போடுறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்காக 10 கோடி வரைக்கும் பேரம் பேசினாங்கன்னு பத்த வச்சாரு பரபரப்பு தீயை. எப்படியோங்க ஆக்கி வச்ச சோறு ஆறட்டும் பொறுங்கன்னு சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஓட்டு போட்ட மக்களோ ஆட்சி யார் அமைக்க போறாங்கன்னு தெரியாம மெத்தையை வாங்கினோம் தூக்கத்தை வாங்கலைன்னு சோக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 1600க்கு மேல ஜாதி இருக்குன்றாங்க. மொத்தம் ஜாதிகள் 1600 ஜாதி, 1600 பிரிவுகள், ஜாதி பிரிவுகள் இருக்குன்றாங்க. இதுல மேலே கீழே அங்க இங்க நடுத்தரம் வகை வகையா பிரிச்சு இதான் இந்த பிரிச்சு மேயறதுன்னு பேரு. இதுலதான் இதான் மக்களை பிரிச்சு மேய்ஞ்சிருது. ஆமா ஆமா, இந்த டிவைட் அண்ட் ரூல் அப்படிம்பாங்கல்ல, பிரித்தாள்வதுன்னு, டிவைட் அண்ட் ரூல்னு. மக்களை ஒத்துமையா இருக்கக்கூடாது, பிரிச்சு ஆள்றதுன்னு. அது மாதிரி பிரிச்சு ஆள்றது மாதிரி ஜாதி வந்து பிரிச்சு இருக்குதா.
இதை வந்து சேர்க்கறதுக்கு ஒரே வழி என்னன்னா என்னது? திருமணங்களை வந்து கலப்பு திருமணம் பண்ணணும். அதான் இன்னொரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதி. அதான் பெரியார்கிட்ட போய் கேட்டாங்களாம் ஒரு கலப்பு திருமணம் பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் பெரியார் சொன்னாராம், எதுப்பா கலப்பு, இது எதுப்பா கலப்பு, ஒரு உனக்கும் ஒரு குதிரைக்கும் கல்யாணம் பண்ணால் அதுக்கு பேர் கலப்பு, உனக்கும் ஒரு கழுதைக்கும் கல்யாணம் பண்ணால் அதுக்கு பேர் கலப்பு, இது ஒரு மனுஷன் ஒரு மனுஷி, அதை வந்து சுயமரியாதை திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் சொல்லு அப்படின்னு அவர் தான் முதல்ல கலப்பு திருமணங்கிறதே தப்பான வார்த்தைன்னு அவர் சொன்னார். ஏன்னா இந்த திருமணங்கள் அகமண முறை அதுதான் வந்து ஜாதியை வாழ வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு விவாதங்கள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒருத்தர் நல்ல ஒரு வழக்கு போட்டிருக்காரு, பொதுநல வழக்கு மனு உச்சநீதிமன்றத்தில். ஆமாம், இப்படி கலப்பு திருமணம்னு நம்ம இப்போ அதையே சொல்லிக்கிட்டு இருப்போம். சுயமரியாதை திருமணம், ஜாதி மறுத்து திருமணம் பண்ணவங்க பண்ணவங்க குழந்தை பிறக்குதுல்ல, அது தவிர்க்க முடியாமல் என்ன ஆகி போகுதுன்னா ஆம்பளை ஜாதியை போட்டுக்கிறது. அப்போ தானே ஜாதியை காப்பாற்றிடுவேன், ஆம்பளை தானே ஜாதியை காப்பாற்றுற வீராதி வீரன் வீரப்புலி சுப்பேன், சரி சரி இவர் தானே அப்பா என்ன ஜாதியோ அது போட்டுக்கிறதுன்னு அதை போட்டுறாங்க. அது இல்லாமல் அதுக்கு ஒரு புது ஜாதியை போடலாம் அப்படின்னு ஒரு மனுவை போட்டிருக்காரு. அதுக்கு காந்தியை பேரை காந்தி ஜாதின்னு வைக்கலாம், பொதுவான ஒரு பேர். ஆமாம், அப்படி வச்சாலும் கொஞ்ச காலத்தில் அதுவும் ஒரு ஜாதின்னு மாறிடும். ஆமாம், அப்படின்னு மாறிடுவாங்க. இது உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை அப்படியே நீதிமன்றம் இதுல எல்லாம் தலையிட விரும்பலை, ஆனால் நல்ல விஷயம், சரி இதுங்க அரசாங்கத்திட்ட எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க தான் இதை ஆமாம், ஏன்னா நம்ம நாட்டில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஜாதி ஒழியணும்னு பேசிக்கிட்டு இருக்க எல்லாருமே கலப்பு திருமணம் பண்ணுறாங்க. பண்ணால் குழந்தை வந்து அதுவும் ஒரு ஜாதியாக மாறிடுதுல்ல. ஆமாம், அது மாறினா ஜாதி அற்றவர்கள் அப்படின்னு ஒரு காலத்தை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. ஜாதி அற்றவர்கள் அப்படின்னு ஒரு காலத்தை உருவாக்குனா அப்போதான் அதுவும் சில பேர் சொல்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் போட்ட மாதிரி ஜாதி அற்றவர்கள்னு போட்டால் கொடுக்கலாம். ஏன் அதை போட மாட்டேங்கிறாங்கன்னா, ஜாதி கூடாதுங்கிறவங்க தானே கல்யாணம் பண்ணுறாங்க, அதை அதை பெருசாக எடுக்காம தானே கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் ஏன் ஜாதியை போடுறாங்கன்னா, இந்த இடஒதுக்கீடு வேலையெல்லாம் கிடைக்குது இல்லை, அதில் எந்த சலுகையும் இல்லாமல் போயிடும். ஓஹோ, அதுதான் பிரச்சனை. அப்போ அதை என்ன கேட்குறாங்கன்னா, ஜாதி அற்றவர்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க, அதான் விட கொடுங்க, அதான் ஒழிகிறதுக்கு வழி. அவன் இடஒதுக்கீடு, வேலையில் முன்னுரிமை, கல்வியில் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம ஆளுக்கு அந்த அது பொண்ணு பார்க்குறதுலையே அப்படி தானே பார்க்குறான், ஜாதியில் அதுலேயும் உட்பிரிவில் பிரிவுக்குள்ள பிரிவில் அப்படி தானே ஜாதி பொண்ணு இப்போ தேடுறான். பொண்ணு பார்க்குறதுங்கிறதும் கல்யாணம் பண்ணுறதுன்னு எடுத்துட்டாவே அது ஒரு சித்தமாக போகுது. இன்னொரு பக்கம் நகரம் கலாச்சாரங்கள் வந்து வாழ்க்கை முறையெல்லாம் மாறினோன்னே பார்த்தோன்னே காதல் வயப்படுறாங்க. காதல் வயப்பட்டு அப்போ ஜாதி தெரியுமா? தெரியாது. அது காதலுக்கு கண்ணு இல்லை. ஆமாம், கண்ணும் பார்த்துச்சுன்னா காதல் அவன் வந்துடும். அதுவும் காதல் வந்துடுது. அப்புறம் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி அதுவும் இப்போ நம்ம கமிஷனர் ஆஃபீஸ்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 4 ஜோடிக்கு பண்ணி வச்சுறாங்க. போயிடுது அங்கே. அவங்களும் விசாரித்து பார்த்துட்டு நல்லா எப்படி கரெக்டாக இருக்கியா, ரைட்டு, உனக்கு வயசு என்ன சுயமாக விருப்பம் எடுக்கிறா, ரைட் போ. வேறு அதுலேயும் மீறி பிரச்சனைகள்லாம் இருக்குது. பிரச்சனைகள் எல்லாத்துலேயும் தான் வருது. அது பார்த்து வைக்கிறதுலையும் வருது, இப்படி பண்ணுறதுலையும் வருது. இது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அது நல்லாயிருக்கும். அதில் என்ன ஜாதி, அவங்களுக்கு இன்னொரு ஜாதியை உருவாக்கணும்னு சொல்கிறத விட ஜாதியற்றவர்கள்னு சொல்லலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இவர் காந்தி ஜாதின்னு போடலாம். நீதிமன்றமும் இதுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் சொல்லியிருக்கலாம் அரசாங்கத்துக்கு. நீங்கள் இன்னைக்கு கவர்மெண்ட்டை போய் பாருங்கன்ட்டாங்க. கவர்மெண்ட்டில் என்ன சொல்லி எப்போ கேட்க போகிறாங்க? நடந்தாதான் உண்டு. முதல்ல கவர்மெண்ட்டுனா யாருன்னு நம்ம ஆளு கேட்பான். ஆமாம், அவன் ஊரில் கவர்மெண்ட்டுக்கு அது அந்த சொத்து எது, யார் சொத்து? அது கவர்மெண்ட்டு சொத்து. அது கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா ஒருத்தன் சொல்கிறாரு, கிராமத்தில் பிறந்தா கவர்மெண்ட்டுக்கு பிள்ளையா பிறக்கணும்னா அவ்வளோ எல்லா சொத்தும் இருக்குமா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்னா என்னன்னே தெரியாமல் யார்கிட்ட கேட்குறதுன்னு. அப்படித்தான் நம்ம நாட்டில் அரசாங்கங்கள் இருக்குது. அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு அதை எடுத்து சொல்கிற மூலமாக சொன்னோம்னா அது நடக்கலாம். ஒரு இப்போ இல்லாட்டி இன்னொரு நாளில் நடக்கலாம். வேக வேகமா நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியெல்லாம் லபக்குன்னு லபக்கிட்டு வந்து தோசையா சுட்டு தந்தோம். நீங்களும் கபக்குன்னு வாயில அள்ளி போட்டு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. படபடன்னு கடகடன்னு சடசடன்னு மடமடன்னு வந்து சேர்ந்த செய்தி எல்லாம் பார்த்து படிச்சு கேட்டு புரிஞ்சு அறிஞ்சு தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் குழப்பமில்லாத தோசையை சுட்டு தொட்டுக்க குழம்பு வச்சு கொண்டு வர போறோம். அது வரைக்கும் காத்துருங்க.